ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் கதை கேட்க போகலாம். சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் 33. இதனால தான் அம்மாவுக்கு உன் மேலே கோபம் வந்தது. ஆனாலும் அவங்க செஞ்சது கொடுமை. நாங்கள் செஞ்ச தவறுக்கு நாங்கள் 3 பேரும் தண்டனை அனுபவிச்சிட்டோம். என்னை இனி நீதான் மன்னிக்கணும். என்னை உன் புருஷனா ஏற்றுக்காட்டி பரவாயில்லை. ப்ளீஸ், எனக்கு யாரையாவது கட்டி பிடிச்சாதான் தூக்கமே வரும். வாயேன் என்று அவன் கைகளை விரிக்க தயங்கி அந்த கைகளுக்குள் சென்றாள் நித்திலா. 2 நாள் பொறுத்து பார்த்த சஞ்சீவ் யாழினியிடம், என்னத்த உன்னை வீட்டிலேயே பார்க்க முடியலை, வீட்டில் இருந்தாலும் என் கூட விளையாட மாட்டேங்கிற என்றான். யாழினி அமைதியாக சிரித்தாள். அவ்வளவுதான். என்ன யாழினி, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க. ஏன் இப்படி இருக்க? முன்னாடி மாதிரி இல்லையே என்றாள் நித்திலா. அதற்கும் ஒரு சின்ன சிரிப்பு தான். வீடு இப்போது நித்திலாவின் பொறுப்பில். மாமனாருக்கு நேரம் தவறாமல் சாப்பாடு, மருந்து எல்லாம் கொடுத்தாள். சதானந்தன் அறையிலேயோ தோட்டத்திலேயோ இருப்பார். மெல்ல மெல்ல நித்திலாதான் பேசி, மாமா வயல் வேலையை மேற்பார்வை மட்டும் பாருங்க என்றாள். முதலில் மறுத்தவர். பிறகு அந்த பச்சை வயல்வெளியும் சுத்தமான காத்தும் வேலை செய்யும் சாதாரண மக்களும் அவரிடம் எதையும் கேட்கலை. அவரும் வேலையை மட்டும் கணக்கப்பிள்ளை மற்றும் மற்ற பொறுப்பான நபர்களிடம் பேசி மேற்பார்வை பார்த்துவிட்டு வருவார். சஞ்சீவிற்கு அவர்தான் இப்போ ரொம்ப தோஸ்து. அவன் திடீரென சைக்கிளை எடுத்துக்கொண்டு தாத்தா பாட்டியை பார்க்க போறேன் என்று போவான். கணநாதன் அண்ணம் நிலானி கூட சில சமயம் அங்கேயே 2 நாள் தங்குவான். மகனை பிரிவதில் முதலில் கஷ்டப்பட்டாலும் இப்போது பழகி கொண்டாள் நித்திலா. இரவில் காதில் கேட்கும் கணவனின் உயிர் சுவாசத்தை கேட்டுக்கொண்டே தூங்கி போனாள். ஆனால் பல நேரம் அவளுடைய அந்த பெரிய கண்களில் தனக்கான அன்பை கண்டாலும் ஏக்கத்தையும் காதலையும் பார்க்க தவித்தான் ஆத்ரேயன். இப்போது மனைவி செய்து கொள்ளும் அலங்காரத்தை பார்த்து மெச்சிக் கொள்வான். உன் தம்பி ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு உன்னை தன்னம்பிக்கை உடையவளா கம்பீரமாக மாற்ற, உன் அழகை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தெரிஞ்சு உன்னை அந்த பியூட்டிஷியன் வகுப்புக்கு அனுப்பி இருக்கிறான். இப்போ நீதான் நம்ம வீட்டில் சமைக்கிறாய். ஏன்னா உன் புருஷன் புள்ள 2 பேரும் நாக்கும் ரொம்ப நீளம். உன்னால தான் சமாளிக்க முடியும். அதனால் நீ தான் செய்கிற. ஆனால் பாரு, சமையலறையில் கூட டிப்டாப்பாக நின்று சமைக்கிற. பார்க்கவே அத்தனை பாந்தமாக இருக்கு. ஒரு பெண் தன்னை அழகுபடுத்தி கொள்வது அவளுக்கான தன்னம்பிக்கையை கூட்டும். தன்னைத்தானே விரும்பாதவர்களை இந்த உலகமும் விரும்பாது. நான் கதிருக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். என் குடும்பத்தை எனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறான் என்று அணைத்து கொண்டான். இப்போது முத்தங்களும் அணைப்புகளும் அவர்களுக்குள் சர்வசாதாரணம். நான் ஒரு முத்தம் கொடுத்தா நீயும் கொடுக்கணும் என்று அவளிடம் வம்பு பேசி பிடிவாதம் பிடித்து வாங்கி கொண்டான். அம்மா இந்த லிப்ஸ்டிக் மட்டும் வேண்டாம். அதுதான் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறியே, அப்புறம் எதுக்கு குங்குமம்? அப்பா கன்னத்தில் கழுத்தில் 2மே அடிக்கடி இருக்குது. இவர் வெளியே போகும்போது கண்ணாடி பார்த்து துடைக்கிறதும் கூட இல்லை. நேற்று தாத்தா இவரை பார்த்துட்டு குனிஞ்சுக்கிட்டே போகிறாரு என்றான் குறும்பாக சஞ்சீவ். டேய், அவள் என் பொண்டாட்டிடா. அவளோட லிப்ஸ்டிக்கும் குங்குமமும் என் மேலே இருந்தால் நீ ஏண்டா பொங்குற என்று ஆத்திரேயன் கேட்க, என்னை அடிக்கடி தனியாக சுத்த விட்டுறீங்கல்ல, அதுதான் என்றான். உண்மைதான். இப்போ ஆத்திரேயன் எந்த நாட்டுக்கு போனாலும் மனைவி கூடத்தான் போவான். பாவம், 4 மாதங்கள் கூட அவர்கள் இப்படி சுத்தலை. அதற்குள் நித்திலா வாந்தி எடுத்து விட்டாள். மிட்டாயை பிடுங்கிய சிறு பையனாய் ஆத்ரேயன் தான் வெளித்தான். ஆனாலும் சமாளித்து கொண்டு மனைவியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினான். இப்போது எல்லாம் கவின்மித்ரா பிள்ளைகளோடு அடிக்கடி பிறந்த வீட்டிற்கு வந்து விடுகிறாள். அதுதான் இப்போ தொழிலை முழுதாக ஆத்ரேயனின் வழிகாட்டுதலில் கவியாளினி தானே நடத்துகிறாள். சாந்தினி சிறையில் இருந்து வந்த பிறகுதான் சொத்தை பிரித்து கொடுப்பேன் என்று கராராக சதானந்தன் சொல்லிவிட்டார். இதனால் வெண்பாவும் அவள் அம்மா அப்பாவும் வீட்டிற்கு வந்து சண்டை போட்டுவிட்டுத்தான் போனார்கள். அவர்கள் வீட்டிற்குள் வரும்போதே சஞ்சீவ் அம்மாவை அறையில் வைத்து பூட்டி விட்டான். நித்திலா வரவேற்கிறேன், உபசரிக்கிறேன் என்று ஏதாவது செய்வாள். தேவையா என்றுதான் செய்தான். அவனும் அம்மா கூட இருந்து கொண்டான். கவியாளினி இந்த அளவு திறமையா இருப்பாள் என்று அப்பா, அண்ணன், அக்கா, அத்தான் யாருமே நினைக்கலை. அந்த அளவு ஓடி ஓடி உழைத்தாள். பலரும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, சதானந்தனின் மகள் என்று காட்டிவிட்டாய் என்றார்கள்.
சில முறை ஃப்ளைட் பயணத்தில் மும்பை ஹைதராபாத்தில் கதிரவனை பார்த்தாள். ஒரு சின்ன புன்னகை, அத்தோடு ஒதுங்கிவிட்டாள். அப்பாவின் நண்பர்கள் பலர் மும்பையில் தொழிலில் இருக்க அவர்களோடு கைகோர்த்து கொண்டு பல புதிய தொழில்களை தொடங்கினாள். எது செய்தாலும் அப்பா அண்ணனிடம் சொல்லிவிட்டு தான் செய்தாள். கபிலன் கூட சிறு பெண் என்று நினைத்தவன் இப்போது மிக மிக மரியாதையாகவே கொழுந்தியாவிடம் பேசினான். வெறும் யூஜி படித்த சிறு பெண் சாதிக்க முடியும் என்று சாதித்து காட்டினாள். நிலானிக்கு படிப்பு முடிந்து விட்டது. அவளுக்கு திருமணம் செய்ய பார்த்து கொண்டு இருந்தான் கதிரவன். தங்கையோ தடாலடியாக அவள் மாமா மகன் பொற்செல்வனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றாள். யாரும் இதை எதிர்பார்க்கலை. மற்ற இரு பெண்களும் நல்ல வசதியான குடும்பத்தில் செஞ்சுட்டு உன்னை மட்டும் எப்படி ரொம்ப சாதாரணமான வீட்டில் கொடுக்கிறது என்றான் கதிரவன். ஏன் உன் மாமனார் உனக்கு பெண் கொடுக்கலையா என்று கேட்டாலே பார்க்கலாம். என்னடி சொல்ற என்று அப்பா அம்மா பதற, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்கிறேன் என்றாள். அந்த நேரம் சரியாக நிறைமதி கணவனோடு வர பின்னாடியே ஆத்திரேயன் நித்திலாவை வாக்கிங் கூட்டி கொண்டு தோட்டத்திற்குள் நடந்தவனை, அதோ மதியும் அவ வீட்டுக்காரரும் போகிறாங்க, நானும் போகிறேன் என்று நித்திலா குறுக்கு பாதையில் கிளம்ப ஆத்திரேயன் தான் பயந்து போனான். ஏய் நில்லுடி, என் புள்ள வயிற்றுல இருக்கு. ஆத்தி, நான் என்ன பண்ணுறது என்று யோசித்தவன் அவளை கைகளில் தூக்கி கொண்டு வர அதை அவர்கள் வீட்டு வாசலில் நின்றபடி மொத்த குடும்பமும் பார்த்தது. நம்ம கண்ணே பட்டுடும், சுற்றி போடணும் என்றார் அண்ணம். நல்ல வேளை இவங்க எல்லாரும் வந்து என்ன காப்பாற்றிட்டாங்க என்று நினைத்தான் கதிரவன். வாங்க வாங்க என்று அனைவருக்கும் காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுத்தவள் நித்திலாவிற்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க, தேங்க்ஸ் நிலானி என்றான் ஆத்திரேயன். அத்தான், எங்கள் அக்கா மேலே எங்களுக்கும் அக்கறை இருக்குது என்றாள் நிலானி. எதுக்குடி வர சொன்ன என்று நிறைமதி கேட்க, வேற எதுக்கு, நீங்கள்லாம் உங்கள் புருஷன் கூட சந்தோஷமாக இருந்தால் என்னை யார் கவனிக்கிறது என்று கேட்க என்று கனைத்தான் கதிரவன். அவள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. அண்ணா, ஏய் எதுக்குடி அப்பா அப்படி சொன்ன, அவன் மாமனார் யாரு என்று கேட்க, ஏன் என்கிட்ட கேட்குற, உன் மகன்கிட்ட கேட்க வேண்டியதானே என்றாள். கதிரவனை அப்பா பாவமாக பார்க்க, அண்ணமோ என்னடா தம்பி இதெல்லாம், இந்த சின்ன குட்டி என்னென்னமோ சொல்லுது என்றார். சற்று அமைதியாக இருந்தவன், நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நிலானி திருமணம் முடிந்ததும் என் திருமணம் என்றான். அண்ணம் நெஞ்சில் கை வைத்து கொண்டு, ஏண்டா கதிரு, காதல்னு போய் தான் பெரிய வீடு இன்னைக்கு இப்படி ஆகிருச்சு. இந்த தம்பி மட்டும் காதலிக்கலைன்னா அவங்க ஏன் நம்ம வீட்டு பொண்ணை கட்ட போகிறாங்க? இல்லாத பிரச்சனையெல்லாம் வந்தது, இப்போ நீயும் காதல்னு வந்து நிற்கிற என்றதும், அம்மா வாயை மூடு, ஏன் காதல்னா அலர்ற? அவரவர் மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும். சாதி மதம் நம்ம ஊர் வெளியூர் இப்படி 1000 வித்தியாசம் பார்த்து காதலை எதிர்காலத்தை விரும்பினவங்க தான் கட்டிக்கணும். என்னடி வாய் ரொம்ப நீளுது? சமம் இல்லாத வீட்டில் பெண்ணை கொடுத்துட்டு அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் பெத்த மகளை பக்கத்து வீட்டில் வச்சுக்கிட்டு 9 வருஷம் பார்க்காம இருந்தோம். அந்த கதையெல்லாம் தெரிஞ்சே உன் அண்ணே இந்த மாதிரி பெரிய இடத்து பொண்ணாக லவ் பண்ணி இருக்கிறான். நாளைக்கு மருமகளை நாங்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஓ, ஆக நீயும் சாந்தினியத்த மாதிரி தான். இதோ பாரு, நீ மட்டும் உன் மருமகளை விரல் நீட்டின தூக்களை தொங்க விட்டுருவானுங்க. அண்ணா, ரொம்ப வாயடக்கம் வேணும். ஆமாம் என்று அன்னத்தை பயமுறுத்தினாள் நிலானி. ஏய் வாயை மூடுடி, அம்மாவை ரொம்ப பயமுறுத்தாத. அம்மா அப்படியெல்லாம் செய்யாது. அதட்டி சொன்னால் கூட கதிர் அம்மாவை கண்டிப்பான், அதனால் பயமில்லை என்றாள் நித்திலா. என்னடி, உனக்கும் இவன் விஷயம் தெரியுமா என்று அம்மா கேட்க, இல்லைம்மா, ஆனால் கதிர் அடிக்கடி தனியாக ஃபோன் பேசுவான். நானும் சஞ்சீவ் போனால் திடீர்னு தெலுங்கில் பேசுவான். இதை நான் முதல்ல கண்டுக்கலை, சஞ்சீவ் தான் மாமா யாரு கூடவோ கடலை வறுக்கிறாரு அப்படின்னா எனக்கு புரியலை. அப்புறம் ஒரு நாள் மாமா லவ் பண்ணுறாருமா அப்படின்னா நான் பயந்து அழுதுட்டேன். அவன்தான் திட்டினான், மாமா ரொம்ப விவரம், அதெல்லாம் தப்பாக இருக்காது, அவர் மேலே நம்பிக்கை வை அப்படின்னா. அப்புறம்தான் எனக்கும் புரிஞ்சது, அவன் நம்ம வீட்டுக்கே குலசாமி மாதிரி, அவனுக்கு தெரியாதா, அவனுக்கு பிடிச்சா யாரை வேணும்னாலும் கட்டிக்கட்டும் என்றாள். கலையரசன் உதட்டை கோணி,
உனக்கு சப்போர்ட்டை பாருடா என்றான் ஜாடையாக. ஆத்திரேயன் அமைதியாக அந்த குடும்பத்தை தான் பார்த்தான். இன்னும் என்ன தயக்கம் கணநாதா? தேதியை குறிக்கலாமா என்று நிலானி கேட்க, நீ சொன்னா சரிதான் என்றார் அவர். அப்படி போடு, என் அப்பா சரியான ஆளு. எல்லா பிள்ளையும் நம்மளை விட்டு கலண்டுருச்சு. இனி இருக்கிறது சின்ன மகதான்னு ஒரே ஜம்பா என்கிட்ட வந்துட்டார்ல என்று நிலானி அம்மாவின் மடியில் படுத்துக்கொண்டு சிரிக்க, இப்படியெல்லாம் உன் புருஷங்கிட்ட பண்ணினா அவன் கோபக்காரன், தார் குச்சியை எடுத்தா தெரியுமுள்ள செய்தி என்று அண்ணம் சொல்ல, ஆட போமா, அவன் வீட்டு கருப்பனே என் கைக்குள்ள, அவனெல்லாம் பெரிய ஆளா? ஏய் வாயை மூடுடி. அத்தான் அதென்ன மச்சான இப்படி மரியாதை இல்லாமல் பேசுறது என்று நித்திலா கண்டித்தாள். அக்கா, இதை விட மோசமாக பேசுவா, முறைச்சிக்கிட்டே போயிடுவார் அந்த மனுஷன். அடியே, நீ நினைக்கிறது நடக்காது. அந்த மனுஷன் ஒன்றரை பக்கம் திரும்பவே மாட்டார். ஏன் திரும்பணும்? செவிடுன்னு தெரிஞ்சும் ஹாரனை அடித்தவன் தான் முட்டாள். நாமெல்லாம் வேறு மாதிரி. நேராக போய் குடங்கையில் ஒரு கையை போட்டு அப்படியே இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போயிடுவேன்ல என்றாள் நிலானி. ஆத்திரேயன் கலையரசு காதில் மெதுவா, ஏதாவது உனக்கு புரியுதா என்றான்.